இந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி விவகாரத்தில் என்ன சார் நடக்குது? ஏன் இவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரியை இவ்வளோ நெருக்குதலுக்கு உள்ளாக்கணும்? மிஸ்டர் சுந்தரேசன் இப்போ அவர் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பியாக இருந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு போஸ்டிங் எங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் அங்கே ஒரு டிஎஸ்பி போஸ்ட் உண்டு. அந்த டிஎஸ்பி போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கார். பொதுவாக ஒரு இடத்துல 3 ஆண்டுகள் தான் ஒருத்தரை மேக்சிமம் பணிபுரிக்க அனுமதிப்பாங்க. இவர் 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு அங்கேருந்து அழுத்தம் வந்ததாக சொல்கிறாரு. அங்கே இவர் டிஎஸ்பியாக இருந்தப்போ 2 வழக்கு, அதாவது மனித உரிமை ஆணையம் அதுக்கு இன்சார்ஜ் ஒரு ஜட்ஜி தான் இருப்பாங்க. அந்த ஜட்ஜி கீழே தான் செயல்படுது. அதில் செக்ரட்டரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே காவல்துறை அதிகாரிங்க இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் மாதிரி. அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வருதுன்னு வைங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்படையாக இதுக்கு அதாவது நம்ம பிரிமா ஃபேசி இருக்கா, முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை அதிகாரி அனுப்புவாங்க. காவல்துறை அதிகாரி போய் அதை பற்றி ஃபீல்டில் விசாரித்து அந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த வழக்கை அவங்க விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. வழக்கு எண் கொடுத்து நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு வாய்தா போட்டு 2 பேரையும் வர சொல்லுவாங்க. புகார் கொடுத்தவரையும் எதிர்மனதாரையும் வர சொல்லுவாங்க. வர சொல்லி அது விசாரணை நடக்கும். இவர் தரப்பு இவர் சொல்லுவார், அது அவங்க எதிர் தரப்புலேருந்து அவங்க குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இப்படியே அது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஓடும். முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு அப்படிங்கிறது அது பரிந்துரைங்கிற மாதிரி தான். அது அவங்களாம் நேரடியாக ஆமாம் பண்ண முடியாது. இது மாதிரி இவருக்கு இந்த காவல்துறை அதிகாரிக்கு இவ்வளோ ரூபா ஃபைன் போடுறேன், இல்லை இவரை பணியிட நீக்கலாம், இவர் நிரந்தரமாக நீக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. அதை கவர்மெண்ட்டு எடுத்துக்குவாங்க. இது அங்கே உள்ள ப்ரொசீஜர்.